இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஃபோனில் மொபைல் டேட்டா எப்படி தீருதுனே தெரில. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் டேட்டா லிமிட் வைக்கணும், இந்த அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட்டிங் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதுக்கு 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து உங்கள் மொபைல்லேயே இருக்கும். அப்படி மொபைல் இல்லைனா அப்ளிகேஷனில் கூட பண்ணிக்கலாம். நான் அப்ளிகேஷனில் எப்படிங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ மொபைலில் எப்படிங்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்படி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா யூஸ்டு டு டுடே அப்படின்னு சொல்லி 400 MBன்னு சொல்லி வந்துடும். உங்களுக்கு அந்த மாதிரி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் அந்த டேட்டா மொபைல் டேட்டான்னு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டேட்டா யூசேஜ்னு இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸில் போகும். இந்த மாதிரி போயிட்டு மொபைல் டேட்டா லிமிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மொபைல்லையே. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போங்க. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி மொபைல் டேட்டா லிமிட்டுன்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு 1 GB, அதாவது நீங்கள் எவ்வளோ பேக் போட்டிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 1 GB பேக்னா 1 GB, இல்லை 2 GB பேக்னா 2 GB போட்டு அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ MP இது வரைக்கும் மூஞ்சிருக்கு இன்றைக்கி டேட்டுக்கு அப்படின்னு சொல்லி காட்டிடும். அந்த மாதிரி கிளிக் பண்ணி வச்சுங்க. இல்லை எனக்கு மந்த்லி தெரியணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சென்ட் மந்த்லி டேட்டா லிமிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மந்த் எண்டு வரைக்கும் 40 GB அப்படின்னா எனக்கு 28 ஜிபியில் இல்லை 29 ஜிபிலேயே அலர்ட் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இப்போ செட் மந்த்லி டேட்டா அலர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 30 GB அப்படின்னா 28 ஜிபிக்கு முன்னாடியே எனக்கு அலர்ட் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த 28 ஜிபி கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன். அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மை டேட்டா மேனேஜர்னு இருக்கும். அந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் இருக்கும். ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அலோ கேட்கும், அலோன்னு கேட்கும், அலோ ஆல்னு கேட்கும். அதை கொடுத்துட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே கெட் ஸ்டார்ட்னு இருக்கும். கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷன் உள்ளே இருக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்கும் மொபைல். ஸோ பர்மிஷன் கொடுத்துங்க. உள்ளே போய்ட்டு பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் உள்ள இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் செட் ஆர் டேட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ஐ ஹேவ் ரெகுலர் பிளான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட பிளானை செட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா பில்லிங் சைக்கிள்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மந்த் இருக்குதுல்ல, மந்த்லி வந்து டெய்லி கொடுத்துங்க. டெய்லி கொடுத்துட்டு கீழே டேட்டா லிமிட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எவ்வளோ பேக் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி 2 GB பேக்னா 2 GB, இல்லை 1.5 GBனா 1.5 GB கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் டெய்லி கொடுத்துட்டு 1.5 கொடுத்துட்டு கீழே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். சேவ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் பிளான் வந்து சேவ் ஆகிரும். டைம் வந்து 12 AM கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 GB டேட்டா டெய்லி பிளான்னு சொல்லி சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் மொபைலை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி எவ்வளோ யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அதாவது 12 to 12 24 மணி நேரம் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு 1.5 GBனா அந்த 1.5 GB எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்.